ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்துங்கள். உங்களால் இதை நம்பவே முடியாது. ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் ஒரு ஆலயத்திற்குள் நீங்கள் நுழைவதாக கற்பனை செய்யுங்கள். ஆனாலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் பாதுகாப்பு தேடி இங்கு குவிகிறார்கள். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். இது ஒரு புனிதமான உண்மை. கேரளாவின் இதயத்திற்கு, மன்னாரசாலை நாகராஜா ஆலயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது பயம் பக்தியாக மாறும் ஒரு இடம். இந்த அடர்ந்த புனித காட்டில் 30,000த்திற்கும் அதிகமான நாகங்களின் கல் சிலைகளை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சிலையும் நிறைவேறிய வேண்டுதலுக்கான சான்று. தெய்வத்தன்மையுள்ள நாகங்கள் பாதைகளில் ஊர்ந்து செல்கின்றன, மூல தெய்வத்திற்கு அருகில் செல்கின்றன. ஏன், பக்தர்கள் வழிபாட்டில் இருக்கும்போதும் அருகில் வந்து செல்கின்றன. ஆனால் பல நூற்றாண்டுகளாக ஒருவருக்கும் எந்த தீங்கும் ஏற்பட்டதில்லை. உலகமே அஞ்சும் இந்த அற்புதமான உயிர்கள் ஏன் இங்கு இறுதி பாதுகாவலர்களாக செயல்படுகின்றன? இந்த ரகசியம் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராம பெருமானுடன் தொடர்புடைய ஒரு கதையில் உள்ளது. கடலிலிருந்து கேரள நிறத்தை மீட்டெடுத்த பிறகு எஞ்சியிருந்த மண் சாபத்திற்கு உள்ளானது. அது கசப்பாகவும் விஷத்தன்மையுடனும் இருந்தது. பயிரிட முடியாத மலட்டு நிலமாக மாறியது. செய்வதறியாது திகைத்த பரசுராம பெருமான் நிலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வமான வழிபடப்படும் நாக தெய்வங்களிடம் திரும்பினார். அவர்களுடைய உண்மையான பிரார்த்தனையால் மனமுருகிய நாகங்கள் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள். அவர்கள் பூமியில் இருந்த விஷம் அனைத்தையும் தங்கள் உடலுக்குள் எடுத்துக்கொண்டு நிலத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் செழிப்பாக்கினார். அந்த விஷத்தின் சுமையை அவர்கள் இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல் கேரளாவை பசுமையான அழகான மாநிலமாக மாற்றியது. மிகுந்த நன்றியுடன் பரசுராம பெருமான் நாகராஜாவாகிய தங்கள் அரசனுக்காக இந்த ஆலயத்தை கட்டினார். மேலும் இந்த நிலத்தின் மக்கள் நாகங்களை என்றென்றும் தங்கள் பாதுகாவலர்களாக வழிபடுவார்கள் என்றும் உறுதியளித்தார். இந்த ஆலயம் மற்றொரு ஆழமான விதத்தில் தனித்துவமானது. அந்த பண்டைய வாக்குறுதியை காப்பாற்றுபவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண். அவர்தான் போற்றப்படும் மன்னாரசாலை அம்மா அவர்கள். நாக தெய்வங்களுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அர்ச்சகர் அவர்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் பாரம்பரியத்தை நிலைநாட்டி புனிதமான பாலும் மஞ்சளும் கலந்த பிரசாதத்தை தெய்வீக தன்மையுள்ள பாம்புகளுக்கு வழங்குகிறார். பக்தர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை தேடி இங்கு வருகிறார்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக. உருளி கவிழ்த்தல் என்று அழைக்கப்படும் பிரபலமான சடங்கு குழந்தைகளுக்காக பிரார்த்திக்கும் தம்பதியினரால் செய்யப்படுகிறது. அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்போது அவர்கள் தங்கள் அளவற்ற நன்றியின் சின்னமாக ஒரு புதிய கல் நாகர் சிலையை ஸ்தாபிக்க திரும்புகிறார்கள். இதனால்தான் இந்த தோப்பு ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த கல் பாதுகாவலர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த ஆலயம் தியாகம், பாதுகாப்பு மற்றும் நிபந்தனையற்ற நம்பிக்கையின் ஒரு துடிப்பான சின்னமாக உயர்ந்து நிற்கிறது. உலகமே ஆபத்து என்று கருதுவதை இங்கே தெய்வீகமாக வணங்குகிறார்கள். சில சமயங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் மிகவும் எதிர்பாராத பாதுகாவலர்களிடமிருந்து வருகின்றன என்பது இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். இந்த நம்ப முடியாத கதையை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.